அண்மை செய்தியாக பார்க்கிறோம். டெல்லி காவல்துறையினர் வீராங்கனைகளுக்கான பாதுகாப்பை திரும்ப பெற்றுள்ளதாக வினேஷ் போகத் குற்றம் சாட்டியிருக்கிறார். அண்மை செய்தி. கூடுதல் விவரங்களோடு சந்தானம் நம்மோடு இணைந்திருக்கிறார். சந்தானம், வினேஷ் போகத் என்ன குற்றச்சாட்டினை முன்வைத்திருக்கிறார்? கடந்த ஆண்டு மல்யுத்த வீராங்கனைகள் முன்னாள் மல்யுத்த சங்கத்தினுடைய தலைவராகவும் பாஜகனுடைய எம்பியாக இருக்கக்கூடிய பிரிஜ்பூஷன் சரண் மீது பாலியல் குற்றச்சாட்டு வைத்து போராட்டங்களை நடத்தினர். பல்வேறு போராட்டங்களுக்கு பிறகு அவர் மீதான வழக்கு பதிவு என்பது செய்யப்பட்டது. தற்போது அந்த வழக்கு என்பது நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக பிரிஜ்பூஷன் சரண் சிங்க்கு எதிராக இந்த பாலியல் குற்றச்சாட்டுல வாக்குமூலியம் அளிக்கக்கூடிய வீராங்கனைகளுக்கு டெல்லி காவல்துறை சார்பில் பாதுகாப்பு என்பது வழங்கப்பட்டிருந்தது. இந்த ஒலிம்பிக்ஸ் போட்டி முடிவடைந்து வந்த பிறகு கூட வினேஷ் போகத் மல்யுத்த சங்கத்திற்கு எதிரான தன்னுடைய போராட்டம் தொடரும் என்று கடந்த வாரம் பேசியிருந்தார். இந்த சூழல்ல இந்த மல்யுத்த வீராங்கனைகளுக்கு வழங்கப்பட்டிருந்த பாதுகாப்பு என்பது டெல்லி காவல்துறையால பின்வாங்கப்பட்டுள்ளது என்று தற்போது வினேஷ் போகத், சாக்ஷி மாலிக் உள்ளிட்ட வீராங்கனைகள் சமூக வலைதளம் மூலமாக குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். குறிப்பாக பல்வேறு போராட்டங்களுக்கு பிறகு இந்த எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டு வழக்கு நடைபெற்று வரக்கூடிய சூழல்ல வீராங்கனைகளுக்கு வழங்கப்பட்டிருந்த பாதுகாப்பு வாங்கியுள்ளது காவல்துறை பின்வாங்கியுள்ளதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் பஜ்ரங் புனியா உள்ளிட்ட வீரர்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சந்தானம்.